சுபர்ணா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீசைலவம்ச சம்பூதாத் சம்பத்சுத புதாம்புதேஹே பிராப்தாகமாந்தமனகம் கோபாலாரிய மகம்ஸ்ரயே. ஸ்ரீமதே கோபால தாத்தாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகனுடைய 100வது வருட மகோத்சவ கொண்டாட்டத்தில் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு நாங்க சரண் சேவகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு பகவத் குணங்களை பத்தி எடுத்துட்டு ஒரு உபன்யாசம் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அடியனுக்கு அலோகேட் பண்ண டாபிக் பகவத் ரக்ஷத்வ குணம் ஆகின்ற சௌஷீல்யம். சௌஷீல்யம் என்ற ஒரு ஸ்பெசிபிக் பகவத் ரக்ஷத்வ குணத்தை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பகவத் குணங்களை எல்லாத்தையும் நம்மளுக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்தது யாரு, எப்ப கொடுத்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பங்குனி உத்திர திருநன்னாள்ல சுவாமி ராமானுஜர் பெருமாள் கிட்டயும் பிராட்டி கிட்டயும் அவ சேர்ந்து இருக்கும் பொழுது சேர்த்தி சேவையில ஸ்ரீரங்கத்துல அவகிட்ட பேசினார். அப்போ பெருமாளும் பிராட்டியும் வாயை திறந்து சுவாமி ராமானுஜர் கிட்ட பேசினார். அங்க இருக்கிறவா எல்லாருக்குமே சுவாமி ராமானுஜர் சரணாகதி பண்ணி வச்சார். குலம், கோத்திரம், ஆண், பெண், குழந்தை எந்த ஒரு வித்தியாசமே இல்லாம எல்லாரோட பிஹாஃப்லயும் பெருமாள் கிட்டயும் தாயார் கிட்டயும் சுவாமி ராமானுஜர் சரணாகதிய விண்ணப்பிச்சுட்டு அவ எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தார். அண்ட் பெருமாளும் அத கண்டிப்பா இவ எல்லாருக்குமே அந்த பிறவியோட கடைசியில எல்லாருக்குமே அங்க இருந்தவ எல்லாருக்குமே மோட்சம் உண்டு அப்படின்ட்டு அவர் வாயை திறந்து ப்ராமிஸ் பண்ணார். இப்போ இந்த இன்சிடென்ட் இது நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்டயும் தாயார் கிட்டயும் பெருமாளோட குணத்தை பத்தி பாடுறதுக்கு சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை. எப்பயுமே ஏதாவது ஒரு அக்கேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் பகவத்கீதையில சுவாமி ராமானுஜர் கிருஷ்ணரோட தேர் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு அவருடைய குணங்களை அவருடைய வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். அதே மாதிரி இங்க பெருமாளை பத்தி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பெருமாளோட குணத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அந்த இடத்துலதான் கத்தியத்ரயத்துல பெருமாளுடைய குணங்கள் 25 குணங்களை சுவாமி ராமானுஜர் லிஸ்ட் பண்ணியிருக்க. நான் அடியேனுக்கு அலோகேட் பண்ணிருக்கிற டாபிக் அதுல பகவத் ரக்ஷத்வ குணம் ஆகின்ற சௌஷீல்யம். சௌஷீல்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையில 2 பதங்கள் உள்ளன. அதாவது சோபனம், ஷீலம். சோபனம், ஷீலம் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அழகிய ஷீலம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அழகிய ஷீலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஷீலம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இத ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியர் ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஷீலம் என்றால் ரொம்ப பெரியவர், சாதாரண ஒரு சாமானியன் கிட்ட எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பாராட்டாம ஈக்குவலா பழகிறது தான் ஷீலம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். இங்க நம்ம 45வது பட்டம் அழகிய சிங்கர் தன்னுடைய கத்தியத்துக்கான வியாக்கியானத்துல ஏறார் குணமும் எழில் உருவம் அப்படின்ட்டு தன்னுடைய வியாக்கியானத்துல திருமங்கை ஆழ்வாருடைய தாட் ப்ராசஸ கேப்சர் பண்றது இந்த ஷீலம் அப்படின்ற ஒரு குணம். அவருக்கு கேட்ட வாய்ஸ் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் அப்ரோச் பண்ணும் பொழுது, அப்பா இவ்வளோ பெரிய பெருமாள், அவருடைய குணங்கள் தான் என்ன, அவர்கிட்ட போய் நீச்சனான நான் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ட்டு பயந்துட்டே போனாராம். அப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு அங்க ஒரு குரல் கேட்டுதான். அது என்ன அப்படின்னா, குஹன மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் கூட நான் சேர்த்துட்டேன், எல்லாரோடையும் ஈக்குவலா பழகினேன், அதுவும் இல்லாம ஏழை இல்ல பணக்காரன் இல்ல, என் குலம் இல்ல கோத்திரம் இல்ல, எல்லார்கிட்டையும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து மக்கள் கிட்டயும் நான் பழகினேன்.
என்கிட்ட வரத்துக்கு நீ ஏன் பயப்படுற அப்படின்ற ஒரு குரல் கேட்டுதான் அப்ப பெருமாளை இன்னும் ஈஸியா அவரால் அணுக முடிஞ்சுதான். இது அவருடைய பாசுரத்துல நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உண்பி எம்பி என்றொழிந்தலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கோழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழி வண்ண நின்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே. இந்த உலகத்துல எல்லாரும் தன்னுடைய ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணிக்கிறான்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ராமன் தன்னுடைய ஹாப்பினஸ் எப்போ வந்தது, ராமன் எப்போ லக்ஷ்மணனுடையும் சீதையோடையும் இருக்கிறத ஹாப்பியா ஃபீல் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா குஹன் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி தன்னுடைய ராமாயணத்துல. குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேனச்ச சீதையா அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் இதுலயே பெருமாளுடைய சௌஷீல்யம் அப்படின்ற ஒரு குணம் ரொம்ப அழகா பிரகாசிக்கிறது. சுவாமி தேசிகன் தன்னுடைய தயா சதகம் அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்புல 65வது ஸ்லோகத்துல பெருமாளுடைய சௌஷீல்யத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறார். நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேல குப்சாசா விரஜயுவதையோ மால்ய கிருதி அப்படின்ட்டு பெருமாளுடைய ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. பெருமாள் நினைச்சா தன்னுடைய ஈக்குவல்ன்றது இந்த உலகத்துல கிடையாது, பட் ரொம்ப நீச்சனா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கிற சாமானியர்களோட கூட எப்படி கலந்து பழகுறா அப்படின்றத இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த உலகமே தன்னுடைய ஜஸ்ட் ஒரு சங்கல்பத்துல தன்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, பெருமாள் ஆர்டர் பண்ணா சூரியன் உதிக்கிறது, மழை பெய்யறது எல்லாமே பெருமாளுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ராமன் எப்படி ஒரு மங்கி கிங், அதாவது சுக்ரீவனோட கமாண்ட்க்கு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் எக்ஸ்பிளைன் பண்றது. நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி, அது மாத்திரம் இல்லாம சபரி மாதிரி இருக்கிறவா, அதுக்கப்புறமா குப்ஜாசா, இவா கூட எல்லார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தார் பெருமாள். இவன் பரத்வத்தை கண்டு அகண்டோமேயானால் நராதவனாகென்றான், சௌஷீல்யத்தை கண்டு ஆசிரயுக்தோமேயானால் அது விசேஷமாக பிரகாசிக்கின்றது. இந்திரனுக்கு நீங்க பூஜை பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த கோவர்தன மலை தான் உங்களுக்கு எல்லாமே தருது, அதனால இந்த கோவர்தன மலைக்கு நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து ரீடைரக்ட் பண்ணதுனால இந்திரனுக்கு கோவம் வந்து பயங்கர மழை இடி அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி மழை வந்து பொழிஞ்சானோ. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், கோவர்தன மலைய தன்னுடைய சுண்டு விரல்னால தூக்கி 7 நாள் மக்கள் அங்க இருக்கிற யாதவர்கள் எல்லாரையுமே வந்து ரட்சித்தானாம். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபைட் பண்ணி பார்த்துட்டு மழையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அவ அசர்ல அப்படின்னு சொன்னோன்னே பெருமாளோட கிரேட்னஸை புரிஞ்சிருந்த இந்திரன் என்ன பண்ணானா 7 நாளோட கடைசியில பெருமாளுக்கு வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணானாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற யாதவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், என்னது இது இவ்வளவு பெரியவனா கிருஷ்ணன், இந்திரனே வந்துட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றானே, சோ நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சாலாம். இத பார்த்துட்டு மத்தவா எல்லாருமே தன்னை விட்டு தள்ளி போறா அப்படின்றத புரிஞ்சுட்டு இது வந்து என்னோட கிரேட்னஸ் ஒண்ணும் கிடையாது, அதுக்கு பதிலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்திரன் ஒன்னும் ரொம்ப கிரேட், he is not a very great person, இது வந்து என்னோட கிரேட்னஸை காமிக்கிறதுக்கு பதிலா அவனுடைய கையாலாகாத்தனத்தை தான் காமிக்கிறது. நீங்கெல்லாம் வந்து பண்ணலன்னா இந்த மலையை நிக்க வச்சிருக்க முடியுமா, நீங்கெல்லாம் கட்டை கொம்பு இதெல்லாத்தையும் வச்சு இந்த மலையை தாங்கி பிடிக்கலன்னா நம்ம இந்த மலையை நிக்க வச்சிருக்க முடியுமா, வாங்க நம்ம பழைய சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் சேர்த்துண்டு பெருமாள் என்ன பண்ணாராம், அவளோட சேர்ந்து பழகினாராம். சோ தன்னுடைய நிலைமைய குறைச்சுண்டு, அதாவது தன்னுடைய மகத்துவத்தை வந்து ரொம்ப நிறைய காமிச்சுக்காம மத்தவாள நீச்சனும் கன்சிடர் பண்ணாம எல்லாரையும் சேர்த்துண்டு பழகுற ரொம்ப அழகான குணம் தான் சௌஷீல்யம்.
A good actor is one who lives the character. அதாவது ஒரு நல்ல நடிகன் அந்த கேரக்டராவே வாழ்ந்துருவான். அதே தான் நம்ம ராமாவதாரத்துல பார்க்க முடியும். பிராட்டி வந்து அக்னி பிரவேசம் பண்ற நேரத்துல ராமன் தன்னை நாராயணன்றத மறந்துட்டு பிரம்மா, அதுக்கப்புறமா ருத்ரன், தேவர்கள் இவெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறா, நீதான் நாராயணன், நீ ஏன் இப்படி வந்து பிராட்டியை ட்ரீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் பொழுது பெருமாளுக்கு இன்னும் முக்கியமா பட்டது வந்து அங்க இருக்கிற மங்கீஸோட அசோசியேஷன். சோ இவ எல்லாருமே தான் நாராயணன் அப்படின்னு சொன்னா அவ எல்லாருமே விலகி போயிடுவா அப்படின்ற ஒரே காரணத்துல பெருமாள் என்ன பண்ணாரா, இல்லையே நான் நாராயணன் கிடையாதே, நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் தசரதனோட பையன், நான் ஒரு நார்மல் கிங் தான் அப்படின்ட்டு சொன்னாராம். சோ பெருமாளுக்கு மத்தவாளோட, அதாவது நம்மள மாதிரி இருக்கிறவாளோட பழகிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ், பெருமாள் அதை எவ்வளவு இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்றா அப்படின்றதுக்கு இதுவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். டு கன்க்ளூட், பெருமாளுடைய குணங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது முதல் 6 குணங்கள் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த குணங்கள், இந்த 6 குணங்கள் அனுகிரகத்துக்கும் பயன்படுத்தலாம், நிகிரகத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனா அடுத்தது ராமானுஜர் லிஸ்ட் பண்ண 12 குணங்கள் இருக்கு இல்லையா, சௌஷீல்யம், வாத்சல்யம், மார்த்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சாமியம், காருண்யம், மாதுரியம், காம்பீரியம், ஔதாரியம், சாதுரியம், ஸ்தைரியம், இந்த 12 குணங்கள் தன்னுடைய தங்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிற பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல பிரதானமான குணம் வந்து சௌஷீல்யம். இத பத்தி என்ஜாய் பண்றதுக்கு அடியனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமிக்கு கோடி நமஸ்காரங்கள். தன்யாஸ்மி. ஜெய கருட சுப்பர்ணா.